26/8/2026 புதன்கிழமை இன்று இந்திய நாட்டினுடைய ஆன்மீக மாநிலமாக விளங்கும் கேரளாவில் ஓணம் பண்டிகை. இந்த ஓணம் பண்டிகையில் இந்த கேரளா மக்களுக்காகவும் இந்திய நாட்டினுடைய மக்களுக்காகவும் மகாசக்தியாக விளங்கும் 54 சக்திக்கு முதன்மை சக்தியான மகாசக்தி பத்ரகாளிக்கு பால் அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பால் அபிஷேகம் அனைத்து விதமான தோஷங்களும் சங்கடங்களும் நிவர்த்தியாகும். தடை, திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், செவ்வாய் தோஷம், நாகதோஷம், கிரக தோஷம், பிறப்பு தோஷம் உள்ளவங்கள் அனைவருடைய பிரச்சனை நிவர்த்தியாகும். கண் திருஷ்டிகள் நிவர்த்தியாகும். அதை தொடர்ந்து யாரெல்லாம் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும், சின்ன மனிதனாக இருந்தாலும், இந்த மனிதர் எண்ணம் என்பது பொறாமையும் காழ்ப்புணர்ச்சி கொண்டது. இது ஒருவன் வளர்ச்சியை இன்று ஒவ்வொரு ஊரிலேயும் ஒரு தீய சக்தி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு பில்லியம், சூன்யம், காற்று, கருப்பு செய்வினைகள் வைத்து விடுவார்கள். அதை உலகத்தில் எடுக்கக்கூடியவள் ஒரே ஒருத்தி தான் பத்ரகாளி. பத்ரகாளி கோபமாக வர துர்காதேவியாக மாறுறா. இவங்க தான் துர்காதேவி. இவங்களை சாந்தப்படுத்த சிவனும் பிரம்மனும் விஷ்ணுவும் நெருப்பையாக குண்டப்படுத்தி பழைய நிலைமைக்கு பத்ரகாளியாக மாற்ற வச்சாங்க. இவங்களும் அஷ்டபுஜ துர்காதேவி, உற்சவமூர்த்தி. அதை தொடர்ந்து முப்பெரும் சக்தியாக விளங்கும் மகாலட்சுமி, தனலட்சுமி, கஜலட்சுமி, யோகலட்சுமி, சந்தானலட்சுமி முப்பெரும் சக்தியினுடைய பூஜையிலே இன்று ஆஸ்தான குருக்கள் திரு சி கண்ணன் குருக்களுடைய திருக்கரத்தால் இன்றைய அபிஷேகம் மகாசக்திக்கு நடக்கிறது. அனைவருக்கும் உங்கள் சங்கடங்கள் நிவர்த்தியாகி நல்லொருள் கிடைக்க பிரார்த்திக்கிறேன்.